அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் கிளம்ப வேண்டியதுதான். சரி, ஓகே. இந்த கிலோ எடுத்துக்கலாம். நம்ம 1200 ரூபாயா? குதிக்கிறதுக்கு கூட இது பண்ணிட்டுலாம் மறுபடியும் எடுத்துக்கிடலாம். எங்கே போனாலும் இந்த செடி திருடுற வேலை மட்டும் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. அப்பா கோவையை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிருச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு மதியமே மினிமம் என்னன்னு தெரியலைங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா காலையிலேருந்து மோடம் போட்டுருந்துச்சு, ஆனால் இப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த வெயிலுக்கு மழை பெய்யறதுங்கிறது. இன்றைக்கி சாயந்தரமாக வெளில போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்க்கலாம், மழை விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி சேலம் போயிட்டு வரலாம். சேலம் வந்து எதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னாக்கா, நம்ம ரேடிஷன் ஹோட்டலில் வந்து சம்மர் சேல்ஸ் வந்து பிக்கஸ்ட், அதுவும் சம்மர் சேல் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. துணிங்க எல்லாமே சரி, அதுவும் 3000 ரூபா துணிங்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 1000 ரூபா 2000 ரூபா துணிங்கெல்லாம் 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள், அதுக்காக போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போனோம். ஆனால் நாங்கள் போனப்போ எதுப்பால் வரீங்களாம் ஒன்று கூட தூக்கிட்டு வரல. எங்களுக்கே ஒரே டவுட் ஆயிடுச்சு, என்னடா யார் போனீங்களாம் யாரும் எதுவும் எடுத்துகிட்டு வராமல் வராங்களே அப்படின்னு ஒரே டவுட்டோடு தான் போனோம். அது வரவங்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர் வர கேட்டார், ஏங்க எதுவும் எடுத்துகிட்டு வராமல் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரலான்ட்டு தான் போகிறோம் அப்படின்ட்டு போனாங்க. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா மெகா கூட்டங்க. ஒவ்வொரு ஸ்டால்லையும் அப்படியே கூட்டம் ஈமுக்கிற மாதிரி இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குதே, இதில் போய் நம்ம என்னன்னு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் தேடி பார்த்தோம். நிறைய துணிங்க இருந்துச்சு, நல்லா குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் பசங்க, நிறைய பசங்க தான் வந்து எடுத்தாங்க. எல்லாம் ஆளாளுக்கு 5-6 செட்டு ஷர்ட்டுங்க பேண்ட்டுங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நானுமே விகாஸுக்கு எடுக்கலான்னு தான் இதெல்லாம் எடுத்தேன். ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டினா, லைனு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு லைன் நிற்கிதுங்க பில்லு போடுறதுக்கு. அதை பார்த்துட்டே வேண்டாம் வச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் எடுத்ததை வச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் லைனு கீழே நிற்க முடியல அப்படின்னு. இந்த பேக் எல்லாமே 500 ரூபா தான். அதே போல் பொண்ணுங்க ஃப்ராக்லாம் வந்து 400 ரூபா 500 ரூபா இந்த ரேட்டுக்கு தான் விற்றாங்க. தேடி நம்ம எடுத்தோமோ நல்லா தான் நம்ம எடுக்கலாம். பேண்ட் எல்லாமே வந்து 400 ரூபா ரேட்டுக்கு தான் போட்டிருந்தாங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய எடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து கியூவில் நிற்க முடியாது நம்மளால் அவ்வளோ நேரம், அதனால் வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதுக்காகவே எடுத்து பார்த்து எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வச்சுட்டு வந்துட்டோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தாங்க போயிருந்தோம். அந்த 3 நாள் மட்டும்தான் போட்டிருக்காங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுக்கு தான் போட்டிருக்காங்க போல இருக்குது. இன்னைக்கு வந்து காலையிலே கிளம்பியாச்சுங்க. காலைல நேரமாக போகணும்னு நினச்சேன். ஆனாலும் என்னால் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிளம்புறதுக்கு மணி 11:30 மணி ஆகி போச்சு. இதுக்கப்புறம் தான் கிளம்பணும். எங்கே கிளம்பி போகலான் இருக்கிறோன்னாக்கா ஈரோடு தாங்க இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். எங்கள் ஃப்ரெண்டை போய் பார்க்க போகணுன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி தான் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ஈரோடு வந்து ஈரோட்டை பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம. ஓகே, இன்னைக்கு காலையிலேருந்து அவங்க பொண்ணுக்கு தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி நான் செஞ்சு கொண்டு கொடுத்தோன்னே ரொம்ப நல்லா இருக்குது ஆண்டி அப்படின்னாலா, அதனால சரி நம்ம போகிறதே போகிறோம், அவளுக்கு கொஞ்சம் தேங்காய் சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சாதமும் பன்னீர் பெப்பர் ஃப்ரையும் செஞ்சுருக்கிறேன். அது 2 செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அங்கே அவங்க லஞ்ச் ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்மளோட ஸ்பெஷலாக நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால தான் அதுவும் செஞ்சுக்கிட்டேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், வாங்க போயிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ பூ நிறைய பூக்குது, செம்பக பூ. அதனால் அதுவும் கொஞ்சம் பறித்து தலைக்கு வச்சுட்டு போயிடலாம். பா மணக்குது. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் கிளம்ப வேண்டியதுதான். நாம தேங்காய் சோறு மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னீங்க, இவ்வளோ பெரிய குண்டா இருக்கு. இல்லைடா, சும்மா நம்மளது காய்ங்க கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இது நேற்றுக்கும் சொல்லியிருந்தா தாத்தா ஏதாவது பறிச்சுட்டு வந்துருப்பாரு. அது நமக்கு இருக்கிற வேலை பிஸியில் அதுவும் பறிக்கவே இல்லை. தாத்தா இன்னைக்கு லீவ் போட்டாரு. ஓ, தாத்தா லீவ் வாங்கிருக்கால, போனே எடுக்கல. லீவ் அவரு இல்லாட்டினா நம்மளுக்கு ஏதாவது காட்டில் இருக்கிற பழங்களாவது கொஞ்சம் பறிச்சுட்டு சொல்லியிருக்கலாம். அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு.
அதுதான் சாப்பாடு இருந்தால் எடுத்துருக்கேன், வேற எதுவும் எடுத்துட்டு வரல. சரி போலாமா? காருக்கு வெயிட்டிங்கா? ஆமாம். வருது விலகு விலகு வெங்கை வெளியே வருது. நாங்கள் வந்து மேட்டூர் வழியாக தான் போகணும். மேட்டூர் வழியாக போகும்போது பார்த்தாக்கா டேம்லேருந்து தண்ணி வெளில வரும் இல்லைங்களா, அந்த வழியெல்லாம் காஞ்சி போய் இருந்துச்சு, தண்ணி இல்லாமல். தண்ணி நிறக்க இருக்கும்போது பார்த்தது, இப்போ பார்த்தா எல்லாம் வெறுமனே காஞ்சி போய் இருக்குது. பவானியை தாண்டினதும் நம்ம சித்தோடு வழியாக போவோம் இல்லைங்களா, ஈரோடு கட் பண்ணி. அங்கே போகிற வழியில் வந்து ஒரு ஆவின் பாலகம் இருக்குது. அங்கே தான் நாங்கள் ரெகுலராக போனாக்கா காஃபி டீ குடிச்சிட்டு போவோம். இவன் வந்து பால் வேணும்னு சொல்லி கேட்டு அந்த பாலில் வந்து பால்கோவா வாங்கி அதை உள்ளார போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறான். பின்னாடி சீட்டை கமுத்து விட்டு அதில் படுத்துக்கிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு இருந்தான். நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் காஃபி குடித்தோம். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு கொஞ்சம் பால்கோவாவும் வாங்கினோங்க. அங்கே பால்கோவா நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் பால்கோவா கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து போனோம். போகிற வழியிலேயே கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்தி அதை இதையும் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே மணி 1:30 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ லேட் பண்ணிட்டோம் நாங்கள். அடுத்ததாக நாங்கள் போனது வந்து இந்த லக்ஷ்மி நாராயணன் கிரைனைட் கடைக்கு தாங்க. இங்கே வந்து இடிகள் ஒன்று வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தேன். இங்கே எப்போவுமே நான் ஈரோடு போனாக்கா இங்கே போய் தான் ஏதாவது வேணுன்னா வாங்கிக்குவேன். ஆட்டாங்கல், அம்மிக்கல், இந்த மாதிரி எல்லாமே கிரைனைட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து அம்மிக்கல்லாம் இங்கே தான் வாங்கினேன், கிரைனைட்டில் இங்கே தான் வாங்கினேன். இங்கேயே தயாரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு அப்படியே கொடுப்பாங்க நமக்கு. அதனால் சரி இடிகள் வந்து இந்த மருந்துலாம் அரைப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி அதனால் இங்கே கிடைக்கும், நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். நம்ம பவானிலேருந்து நம்ம ஈரோடு கிராஸ் பண்ணி கட் பண்ணுவோம் ரோடு, அந்த கிராஸ் ரோட்டில் தான் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயில் கரெக்டாக போடுறேன். அது இல்லாமல் அந்த போர்ட்லேயே பாருங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், தேவைப்பட்டிங்கன்னா ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த உருளையாட்டம் இருக்கு இல்லைங்களா, ஒரு பால் மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்து அதை உருட்டுறது தான் அழகாக இருக்குது, அதை வாங்கிக்கோ நீ அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் கையில் வச்சுருக்காரு பாருங்களேன், அது மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னாரு. எனக்கு என்னமோ அந்த கையில் அந்த பாலாட்டம் பிடிச்சிட்டு உருட்டுறது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா உருண்டையாக கையில் பிடிச்சிட்டு இதுதான் நல்லாயிருக்கும், இது வாங்கிக்கோன்னே சொல்லிட்டு இருந்தார். ஆனால் என் மைண்ட் செட்டில் வந்து நான் கையில் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் என் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டு இருந்தேன். அதனால் எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் இதே தான் பிடிச்சிட்டேன். நான் இதோட பெருசு இருந்துச்சு, இதே மாதிரி இதோட கொஞ்சம் பெருசு. ஆனால் அது 4000 ரூபாய் சொன்னாங்க, இது வந்து 1200 ரூபாய் சொன்னாங்க. இந்த சைஸே எனக்கு போதும், இஞ்சி பூண்டு தட்டி அப்படியே அரைக்கிறது தானே, அதனால் இந்த சைஸ் போதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த உனக்கு எது பிடிச்சிக்குதோ வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு. கடைசியாக நானும் உருட்டி பார்த்தேங்க, அந்த கல்லை வந்து உருட்டி பார்த்தேன். எனக்கான அது என்னமோ பிடிக்கல. சரி வாங்குறதே நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம், ஏன் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும், அவராக சமையல் கட்டில் வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு நான் வாங்கலை. நான் அவர் சொன்னதை வாங்கவே இல்லை. கடைசியாக வந்து நான் பார்த்த அந்த ஓவல் சைஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுதான் வாங்கினேன் நான். இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு தான் எனக்கு திரும்ப இது பிடிச்சிருக்குது, நல்லா பெருசாக நல்லா இருக்குது. பார்க்கலாம் அவர் வரட்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு போயிடலாம் வந்ததுக்கு. நான் எப்போவுமே இங்கே தான் வந்து ஆட்டாங்கல், சின்ன ஆட்டாங்கல்லாம் வாங்கினேன். சரி அதனால் ஈரோடு வர்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி நம்ம ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு. ஓகே அங்கே வந்து கிரைனைட்லேயே வந்து இந்த மாதிரி உருளி, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. யாரோ ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த சதுர ஆட்டாங்கல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி இன்னொரு ட்ரிப் போனாக்கா அந்த சதுர ஆட்டாங்கல் வாங்கி வீட்டில் பதிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்துட்டேன். அங்கே இது அழகாக இருந்துச்சு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. கடைசியாக அந்த ஒரு உருள் இது மட்டும் வாங்கிட்டேன், இடிகள் மட்டும் வாங்கிட்டேன். 1200 ரூபாய்க்கு வாங்கினேன்.
இந்த கிரைனைட் கல் மட்டும் இல்லாமல் மாக்கல்லு சட்டிங்களும் வச்சுருந்தாரு ஆஃபீஸ் ரூமுக்குள்ளார. இது மாதிரி எல்லா வகையான மாக்கல்லு சட்டிங்களும் வச்சுருந்தாரு. நான் வந்து தோசைக்கல் வாங்கலான்னு சொல்லி பார்த்தேன். பெரிய சைஸ் தோசைக்கல் வச்சுருந்தாரு. மாக்கல்லுலேயே வந்து பெரிய சைஸாக வச்சுருந்தாரு. சரி எல்லாம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இதோட சின்ன சைஸ் இருக்குது, ஏன் நிறைய பொருட்களை வாங்கி வாங்கி கொண்டு போய் வீட்டில் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். மாக்கல்லு சட்டிங்க வந்து எல்லா சைஸ்லேயுமே வச்சுருந்தாங்க. தயிர் போடுறது, குழம்பு வைக்கிறது, இந்த மாதிரி பொரியல் பண்ணுறது, வானல் மாதிரி, குண்டா மாதிரி, இந்த மாதிரி விதவிதமான சைஸில் விதவிதமான டிசைன்லேயும் வச்சுருந்தாரு. நான் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்குது, ஏன் மறுபடியும் கொண்டு போய் அடைக்கணுங்கிறதுனால தான் வாங்கலை. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுனாக்கா, அதுவும் ஈரோட்டு பக்கம் போனீங்கனாக்கா கட்டாயமாக போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஹோல்சேல் கடைங்கிறதுனால நமக்கு அந்த தயாரிக்கிற விலைக்கே நமக்கு கொடுக்குறாங்க. விலையும் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட இப்போ ஈரோடே வந்துட்டோம் நாங்கள். இப்போ நம்ம கல் வாங்கின இடம் என்ன ஏரியாங்க? மாமரத்துப்பாளையம். இந்த இடம் வந்து மாமரத்துப்பாளையம். ஈரோட்ல இருந்து சித்தோடு போற வழி இருக்குதுல்ல? ஆமா. சித்தோட்ல இருந்து போற வழியிலேயே இப்படி ரைட்ல கட் ஆகும். ரைட்ல கட் ஆகி பவானி ரோட போய் டச் ஆகும். நடுவில் ஒரு குறுக்கு ரோடு. ஆமா, அங்கதான் இருக்குது. அங்கதான் இருக்கு அந்த கல் இருக்குது. இந்த விகாஸ் பையனை சத்தியமாலும் கூட்டிகிட்டே வந்துடக்கூடாது. இங்கே பாருங்களேன், பின்னாடி சீட்டில் எங்கே படுத்துட்டு எப்படி வரான் பாருங்களேன். இதுக்கு மேலே எங்கள் அம்மா என்னை கூப்பிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி அட்டுழியம் பண்ணுறான். சீட்டை இப்படி போட்டு பாருங்க, இங்கே சீட்டை போட்டு இந்த சீட்டை இப்படி கமுத்தி விட்டு இந்த காரையே நாசகதி பண்ணி வச்சிருக்கிறான். ஏண்டா விகாஸ், கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் அந்த காருக்குலாம் அமைதியாக உட்காந்துட்டு வர முடியல உன்னால. எப்படிடா நம்ம பண்றது? எப்படி செல்போனையும் டிவியும் பார்த்துட்டு வேணா உன்னால இருக்க முடியுது. ஆனா அப்படி எங்கேயாவது வானா கூப்பிட்டு வந்தா வர முடியல உட்காந்துக்கிட்டு இல்ல. என் ஃப்ரெண்டோட பேரனுக்கு 1 வயசு ஆயிடுச்சுங்க. இப்போ போன பிப்ரவரியில் பிறந்தான். இந்த வருஷம் தான் போயிருக்கேன் நான். 1 வருஷம் ஆயிடுச்சு. பையன் நடக்கிற அளவுக்கு ஆகிட்டான். நல்லா ஓடி ஆடி நடக்கிறான். அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் நான் போய் பார்க்குறதுக்கே போயிருந்தேன். பேர் வந்து விஷாகன். ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த பேர். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் நான் விஷாகன்னு சொல்லிட்டு. ரொம்ப துருன்னு நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். அங்கே போய் அவன் விளையாடுறத பார்த்துட்டு இருக்கிறதுல எங்களுக்கு டைம் போனதே தெரியல. எனக்கு வீடியோ எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியல. சரி, அவனுடைய ஃபோட்டோவை கொண்டு வந்து பிள்ளைங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வீடியோ எடுத்தான் விகாஸு. இது என்ன நாய்? இந்த நாய்க்கு பேர் என்ன? நாய். நாய்க்கு என்ன பேர் வச்சுக்கீங்க? அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு ஞாபகம் வச்சுட்டு நாயின்னு கூப்பிட்டு போக வேண்டியதானே? இல்லைங்க, இப்ப நம்ம நாய்க்கு வந்து மயிலுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி இதுக்கு பேர் டைசன். டைசன். ஆமா, முட்டுதான் முட்டுது. அந்த கொழுந்து மட்டும் தான் போட்டு சட்னி இருக்கும். எவ்வளோ நிறைய பெரண்டை போட்டிருக்காங்க. பெரண்டையும் அப்படியே சூட்டாக போட்டுடலாம், பிச்சுட்டு போயிடலாம். எங்கே போனாலும் இந்த செடி திருடுற வேலை மட்டும் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. அப்பா கோவையை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிருச்சு. இந்த செடி கிடைக்காமலே இருக்குதுங்களா, அதனால நான் நிறைய நர்சரியில் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. இங்கே புனிதா வீட்டில் இருந்துச்சு, அதனால அதை வந்து அறுத்தாச்சு. கொடியை அறுத்துட்டு வந்துட்டேன். கேட்ட பிச்சிருக்கிறோம் பாருங்க. ஐநா சொல்லிட்டோம், கேட்காம பிக்கல. நாங்கள் நிறைய இடத்துல கேட்காம பிப்போம், இங்கே நாங்கள் கேட்டுட்டே பிச்சிட்டோம். டிக்கி தன் வைக்கிறேன், தங்கி கொஞ்சம் இருக்குது பேர். சொல்லியிருந்தேன் ஏதோ வாழைப்பழத்தாவது பிச்சு வந்து வச்சிருப்பா. சொல்லியிருந்தேன் வாழைப்பழத்தாவது கொண்டு வந்து வச்சிருந்துருப்பேன். முதல்ல யோசிக்கல, நம்மளை கொண்டு வளர்த்து வச்சுட்டாங்க. வளர்த்து வச்சுனா வளர்த்து வச்சுருக்கு.
இந்த ஈரோடு இந்து கல்வி நிலையத்தில் தான் சக்கரவர்த்தி படித்தார். இந்த ஸ்கூலை பார்த்தோன்னே எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. அவர் பஸ்ஸில் போனதும் அவர் வந்ததும் எல்லாமே நல்ல ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.